செவி சாய்க்கல. இருந்தாலும் முதல்வர் வந்து மகளிருக்கு வந்து 5000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. இது மகளிர் எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? 5000 ரூபாயை வந்து உண்மையிலேயே மகளிர் வளர்ச்சிக்காண்டி கொடுத்ததா இல்ல வந்து அரசியல் நோக்கத்தோட கொடுத்ததா? இது அரசியல் நோக்கத்தோடையும் தேர்தலை முன்னிட்டு தான் அவர் கொடுத்திருக்காரு. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நாங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம். இவங்க கொடுத்த வாக்குறுதி தான். நாங்க ஒன்றும் புதுசா கேட்கல. ஆனா எங்களை அழைச்சு பேசல, எங்களுடைய மாநில கன்வீனர்களை அழைச்சு பேசல. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, நேற்று காலையில மகளிர் எல்லாத்துக்குமே உரிமை தொகைன்னு 5000 ரூபாய் உயர்த்திருக்காங்க. ஒரு அரசு என்பது பல திட்டங்களை வந்து போடுறாங்க. ஆனா அதை நிறைவேற்றுறது களத்துல நாங்க ஊழியர்கள் தானே. அப்ப அந்த திட்டங்கள் நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடிய ஊழியர்களை வந்து இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குது என்று சொன்னால் இந்த அரசோடைய நிர்வாகத்தை என்னவென்று நாங்க சொல்றது? அப்ப நாங்கெல்லாம் பெண்களா தெரியலையா அவருக்கு? ஒட்டுமொத்தமா அங்கன்வாடியிலையும் சத்துணவுலையும் பெண்கள் தான் இருக்கிறோம். ஆனா எங்களை பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலையே படல. தொடர்ச்சியா 12 நாள் போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய மாநில தலைமையை கூப்பிட்டு வச்சு அவங்க பேசியிருக்கணும். அப்ப எங்களுக்கு வந்து பொய்யான வாக்குறுதி கொடுத்து எங்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்கு ஒரு வாங்கினாரான்றது எங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சந்தேகம் இல்லை. சந்தேகம் மட்டுமில்லை, எங்களுக்கு அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். நாங்க நம்பினோம், நம்பிதான் வாக்களிச்சோம். அன்னைக்கு நிச்சயமா வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் நமக்கு வந்து காலமுறை ஊதியம் வழங்குவார்கள். தொடர்ந்து அடுத்த தேர்தல் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா திமுகவுக்கு? நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. காலமுறை ஊதியம் வழங்கினால் மட்டும்தான் திமுகவுக்கு எங்களுடைய வாக்குகள். ஆனா எங்களுக்கு வழங்கப்படாத பட்சத்தில் எங்களுடைய ஒரு விரல் புரட்சி என்பது நாங்க தேர்தலில் காமிப்போம். அப்ப நீங்க பாத்துங்க. என்ன சொல்றாங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்துருக்க, பொங்கலுக்கு 3000 கொடுத்துருக்க, மகளிர் ஓட்டு எல்லாமே திமுக அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாங்களே எங்க வந்து அங்கன்வாடி ஊழியர் தான். எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, எங்களுக்கு பின்னாடி ஓட்டுகள் இருக்கு. நாங்களும் கிராமப்புறங்கள்ல வேலை பார்க்கிறோம். இந்த மகளிருக்கு கொடுக்குற இந்த 1000 ரூபாயில எல்லாம் இலவச பஸ்னாலையும். ஆனா அவர் நினைச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தவங்க நம்ம பின்னாடி இருக்காங்க, இந்த ஓட்டை வச்சு ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. அது நிச்சயமா முடியாது. அந்த குடும்பத்துல நாங்களும் இருக்கோம்ல. எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எங்க குடும்பத்துல இருக்கவங்க பாப்பாங்கல்ல. நாங்க எத்தனை வருஷம் வேலை பார்க்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த சம்பளத்துக்குங்கிறத எங்க குடும்பம் பாக்குது. அப்ப நிச்சயமா இவர் கொடுக்குற 1000 ரூபாய்ங்கிறது எங்களோட வரிப்பணம் தான். அதை நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா தேர்தல் காலத்துல என்ன செய்யணும்ன்றதை கண்டிப்பா செய்யும். இரா வாசுகி, மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு ICDS ஊழியர் மற்றும் உதவி சங்கம், மாநில இணை கன்வீனர், தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்கள்.